இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அப்பங்களை படுகச் செய்த பின்பு தன்னுடைய சீடர்களோடு அடுத்த கரைக்கு செல்லுகிறார். அங்குதான் கடல் பொங்கியது, பெரிய அலை வந்தது, காற்று வந்தது. ஆண்டவர் இயேசு அவர்களை காக்கின்றார். கரை சென்று அடைந்து விட்டார்கள். அங்கு சென்றதும் பெருந்திரளான மக்கள் அங்கே தேடி வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அடையாளங்களை கண்டதால் அல்ல, அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த உணவை பற்றி ஆண்டவர் பேசும் பொழுது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் மிக சுருக்கமாக ஒரு அற்புதமான பதிலை தருகிறார். தந்தை கடவுள் அனுப்பிய அவருடைய மகன் மீது நம்பிக்கை வைப்பதுதான் நம்முடைய செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக அமைவதற்கு ஒரே காரணமாக இருக்கும். அன்பானவர்களே, மகன் மீது நாம் நம்பிக்கை கொள்வது, துன்பங்கள் வருகிறது, இடைஞ்சல்கள் ஏற்படுகின்றது. தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 2வது திருமுகம் முதல் அதிகாரம் 12வது வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், இந்த துன்பங்களை பற்றியெல்லாம், இந்த காரியங்களை பற்றியெல்லாம் நான் வெட்கமுற்று போவதில்லை, மனம் தளர்ந்து போவதில்லை. காரணம், நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். நம்முடைய செயல்கள் வெற்றி அடைய, நம்முடைய வாழ்வு வெற்றி அடைய, நம்முடைய செயல்கள் கடவுளுக்கு உகந்தவையாக இருக்க நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, அடிப்படையானது இயேசுவில் நம்பிக்கை கொள்வது. அவருடைய வழிகளில் நாம் நம்பிக்கை கொண்டு பற்றுறுதியுடன் நடப்பது, பயணிப்பது. 3:8 மத்தேயு நற்செய்தியிலே அதை தான் வேறு வார்த்தைகளிலே சொல்லுகிறார் திருமுழுக்கு யோவான். மனம் மாறியவர்களுக்கு ஏற்ற செயல்களை செய்து காட்டுங்கள். மனம் மாறுதல் எங்கே இருக்கிறது? இயேசுவில் நம்பிக்கை கொள்வதில் இருக்கிறது. இயேசுவில் நம்பிக்கை கொள்வது எதில் இருக்கிறது? இயேசு சொல்வதை போல லூக்கா 13:24 இடுக்கான பாதை வழியை நுழைய பாடுபடுவதில் இருக்கிறது. ஆகையினால் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த இயேசுவை பின்பற்றுவதற்காக வருகின்ற பாடுகளை நாம் மிக இனிமையான பாதைகள் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், அதில் பயணிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அதுதான் வாழ்வான ஒன்று, வாழ்வு தரக்கூடிய ஒன்று. வாழ்வு இல்லாத ஒன்றுக்காக நாள் முழுவதும் ஏன் உழைக்கிறீர்கள்? எசாயா புத்தகத்தில் 55:2 நாம் வாசிக்கிறோம். வாழ்வு தரக்கூடிய உணவை மனுமகன் தருகிறார், ஆண்டவர் இயேசு தருகிறார். அந்த அப்பத்திற்காக உழையுங்கள். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் 1000 பெரிய பெரிய காரியங்களை செய்வதனால் அல்ல, செய்வது அனைத்திலும் எங்களுடைய மீட்புக்காக நீர் அனுப்பிய உம்முடைய திருமகன் கிறிஸ்துவை அன்பு செய்வதும், நம்பிக்கை கொள்வதும், அவர் காட்டிய பாதையில் நடப்பதுமே என்பதை நாங்கள் உணர்ந்து அனுபவித்து வாழ எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.